வராது வராது. மயில் மயில் பாருங்க. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா தென் திருவண்ணாமலைன்னு சொல்லலாங்க. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த திருக்கச்சூர் மலைக்கோவில் மருந்தீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த சிவன் கோயில்ல வந்து கிரிவலம் போற பழக்கம் வந்து இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா ஃபிளாட் வாங்கிக்கலாம், நீங்க கிரிவலம் வந்தா. டேய் நம்மளோட ஃபிளாட் ப்ரொமோஷன் பண்ணலடா டே, கோவில் ப்ரொமோஷன் தான் பண்றோம். இந்த தென் திருவண்ணாமலை திருக்கச்சூருக்கு. சரி, சிவன் வந்து இந்த ஊர் மண்ணில் கால் எடுத்து வச்சாரு, இது அப்படியே சொல்லி பார்க்கலாம். சிவன் வந்து மண் எடுத்து கால் எடுத்து வச்சு மண் எடுத்து காலில் வைக்கலடா, சிவன் வந்து தன்னோட பாதத்தை சொல்லிடுறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் குரு. நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தென் திருவண்ணாமலை தாங்க இருக்கிறோம். நான் ஏன் தென் திருவண்ணாமலைன்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் சொல்லிடுறேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவனோட பாதப்பட்ட மண் இந்த ஊர் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கிரிவலம் போகிறாங்க. நம்மளும் கிரிவலம் போகிற ஃபுட்டேஜில் ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சுந்தர், அதாவது 63 நாயன்மார்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் 4 பேர் சொல்லுவாங்க. அதில் சுந்தரால் பாடப்பட்ட தலம் தான் வந்து இந்த திருக்கச்சூர். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம். நம்ம எஸ்பி கோயில் போகிற வழியில் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற ரூட் இருக்கும் பார்த்தீங்களா, உரகடம் ஸ்ரீபெரும்புத்தூர். அது போகிற வழியில் நீங்கள் அந்த பாலத்து மலை ஏறினாலே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அந்த மலை சூப்பராக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வந்து நிறைய விசேஷங்கள் வந்து இருக்குது, சொல்லிகிட்டே போகலாங்க. ஏன்னா இந்த கோவிலோட தல வரலாறே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரனுக்கு மருந்து அளித்த ஒரு தலமாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மண்ணே மருந்துன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எல்லா சிவன் கோயில்லையும் திருநீர் கொடுப்பாங்க, அந்த திருநீரோட ஸ்பெஷலே எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து மண்ணே மருந்து சொல்கிறாங்க. அந்த மண் எடுத்து நெத்தில விடுறாங்க, எந்த நோய் இருந்தாலும் வந்து தீரும்னு சொல்கிறாங்க. இந்திரனுக்கு நோய் வந்து ஏற்படுது, அது இந்த நோய்க்கான மருந்து வந்து இந்த மலையில தாங்க இருக்குது. ஆனால் அந்த மலை வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அம்பாள் அவர்கள் வந்து வெளிச்சம் விடுறாங்க. சரி பாவம், சிவன் வந்து திருவிழா எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் அம்பாள் வந்து வெளிச்சத்தை கொடுத்து அந்த மருந்தை காமிச்சிடுறாங்க. ஸோ இந்த கோயிலோட சிவன் பெருமான் பேர் வந்து மருந்தீஸ்வரர், அம்பாள் பேர் வந்து இருள்நீக்கி அம்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர் அவர்களுக்கு சிலையாக வர அந்த உச்சவர் அந்த சிலையை தூக்கிட்டு வந்து தெருவாக போய் தானம் பெற்று அன்னதானம் போடுறாங்க. அது திருவிழாவாக கொண்டாடுறாங்க. சிவன் எப்படி வழிபட்டாங்களோ, சிவன் பெருமான் வந்து எப்படி சுந்தருக்கு வந்து வீடோட போய் பிச்சை எடுத்து அந்த அரிசியில் வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்தாரு, அதே மாதிரி வந்து இங்கே இந்த ஊரில் வந்து திருவிழாவாக பண்ணுறாங்க வருடம். சரி வாங்க கிரிவலத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிரிவலம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முறையில் இருக்கும். நீங்கள் நம்ம திருவண்ணாமலை போகிற மாதிரி ரொம்ப இதாலாம் இருக்காதுங்க. சிமெண்ட் ரோடு, தார் ரோடு அது மாதிரிலாம் எதிர்பார்த்து வராதிங்க. இது ஒத்த வழி பாதை, மலைப்பாதையாக தான் இருக்கும். திருவண்ணாமலை கிரிவலம் போனவங்க கூட இங்கே வந்துட்டு அதுவே ஈஸிப்பா, இது ரொம்ப கஷ்டமான 3 கிலோமீட்டர் தான், 3 கிலோமீட்டர் தான் வரும் மேக்ஸிமம். ஆனால் இங்கே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒத்த வழி பாதை, செருப்பு போடக்கூடாது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் முள்ளாக இருக்கும், கல்லாக இருக்கும். திருவண்ணாமலை நான் கிரிவலம் போகும்போது நிறைய பேர் பார்ப்பேன், அந்த தார் ரோட்டுக்கு போகிறதுக்கே வந்து லைட்டாக ஜல்லிக்கலை இருந்தாலே ஐயோ கால் குத்திருப்பா அப்படின்னு சொல்லி போகிறவங்க எல்லாம் இருப்பாங்க. அதாவது திருவண்ணாமலைக்கு போக முடியாதவங்க மேக்சிமம் வந்து இங்கே வந்துடலாம். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். குமாரே, எங்கப்பா வந்திருக்கோம் நம்ம? தென் திருவண்ணாமலை. தென் திருவண்ணாமலையா? எங்கே இருக்குது இது? சொல்றா. என்னடா ஏய், எங்கடா இருக்குது இந்த கோயில்? திருக்கச்சூர். திருக்கச்சூர் எப்படி வரணும்? செங்கல்பட்டுனா மட்டியா சொன்னா? டேய் திரும்பி சொல்றா. அனைவருக்கும் வணக்கம், இது உங்க MGI மேக்ஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா தென் திருவண்ணாமலைன்னு சொல்லலாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருக்கச்சூர் மலைக்கோவில் மருந்தீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த சிவன் கோயிலில் வந்து கிரிவலம் போகிற பழக்கம் வந்து இருக்குது, பௌர்ணமி. அது மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமை போவாங்க. சில பேர் வந்து வாரம் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு பலன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோவிலுக்கு வந்து ஒரு தனி விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊருக்கும் இந்த கோவிலுக்கும் சிவபெருமான் வந்து இந்த ஊரில் வந்து ஒரு பக்தருக்காக, அதாவது 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க, அதில் 4 பேர்னு சொல்லுவாங்க. அதில் சுந்தர் அவர்கள் வந்து திருவைகுன்றம் போயிட்டு இங்கே ரிட்டர்ன் வரும்போது அவருக்கு வந்து ஒரு மிக சோர்வாக இருந்தார் பசியால். அப்போ சிவபெருமானே வந்து இந்த திருக்கச்சூர் ஊருக்குள்ளே வந்து கிராம அதாவது தெருவா வீடு விட வந்து பிச்சை எடுத்து அந்த சாப்பாட்டை வந்து சுந்தர் அது கொடுத்தாங்கன்னு சொல்லி இருக்குது. குமார் எங்க இருக்கோம்ப்பா நம்ம? சொல்றா, சொல்லு சிரிக்காம சொல்லு.
என்ன சொல்லலாம், எங்க இருக்கிறோம்? திருச்சூர், திருக்கச்சூர். நான் உனக்கு எப்படி சொன்னேன்? திருவண்ணாமலை. டேய், திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலை, தென் திருவண்ணாமலை. ஏன்னா சென்னைக்குள்ள இருந்தாலும் தென் திருவண்ணாமலைன்னு சொல்லலாம். நம்ம சென்னைனா செங்கல்பட்டுல இருந்து சிங்கப்பூர், சிங்கப்பூர்ல இருந்து உள்ள. இப்ப சொல்லு எங்க இருக்கிறோம் முதல்ல இருந்து. டேக் 2. 3 உனக்கு. சென்னை. டேய் சென்னைடா, தென் திருவண்ணாமலை, திருவண்ணாமலை, திருக்கச்சூர். ரைட். எஸ்பிஐல இருந்து. அண்ணா நம்ம எங்க இருக்கோம்? கிரிவலம். சிம்பிளா முடிச்சிச்சு எங்க அண்ணா. என் ஃப்ரெண்டு மிஸ்டர் விஜய்குமார் வீக்கெண்ட் இன்னைக்கு தான் வந்து லோகோலாம் வச்சு எடிட் பண்ணி கொடுத்தேன். பின்னாடி வருது எங்க அண்ணா குமார் அண்ணா. அண்ணா ஒரு ஹாய் சொல்லுப்பா. ஏய் பத்தியா? சரி குமார், என்ன வேண்டிட்டு வர? கல்யாணம் ஆகணும்னு. உனக்கு தானே? 2வது 3வதா? உனக்குடா. எனக்கு ஏன்டா? உனக்கு தான்டா படம். இன்னைக்கு தான் வந்து என்னது படம்லாம் வாங்கியிருக்க. படம் சொல்லு. உனக்கு தானே? எனக்கு இல்லடா, ஃபர்ஸ்ட் உனக்கு ஆகட்டும்டா. எனக்கு இல்லை. அப்படி பார்த்தா பின்னாடி அண்ணா வராங்க பேரு. அண்ணா நீ பேசுறது கேட்காது, மைக் இருக்குதுண்டா. தம்பிக்கு இருந்தாதான் கல்யாணம், அப்புறம் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும். அப்போ உனக்கு தான் ஃபர்ஸ்ட்ன்ற. என்னையா ஃபர்ஸ்ட்? நீ தான் தம்பியே. அப்ப நீ தம்பி இல்ல. நான் கொஞ்சம் பெரியவன்ப்பா, ஹைட்டா இருக்கேன்ல, அதனால கொஞ்சம் பெரியவன்னு சொல்லலாம். நீ தானே குள்ளமா இருக்கிற. குள்ளமா இருந்தா நீ தான்டா கல்யாணம் ஆகுமா? அது ரைட்டு. வேலை வெட்டி பழப்பு பார்க்கல, கல்யாணம் தான் பாக்குறியா? எஸ். திருத்த முடியாதா? இந்த கிரிவலம் ரூட் அது மொத்தம் 3 கிலோமீட்டரு. திருவண்ணாமலைக்கு போகிற மாதிரி இது வந்து ஈஸியாக போகலான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா வந்து ரீசன் என்ன, 14 கிலோமீட்டர் சுற்றிட்டோம், இதை சுற்ற முடியாதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இங்கே வந்து ரோடெலாம் கிடையாது, ஒன்லி மண் பாதை. அதாவது ஒத்த வழி பாதை. நைட்டில் கிரிவலம் போகிறவங்க வந்து இந்த நிலா வெளிச்சத்து தான் போவாங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து மொபைல் டார்ச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதிலே வந்து நிறைய பேர் ஒரு 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் மண் பாதை வரும். அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட் ரோடு வந்துடும். உங்களுக்கு இந்த மலையை சுற்றி ரைட்டில் ஏறும் போது உங்களுக்கு வந்து சிமெண்ட் ரோடு வந்துடும். திருவண்ணாமலை போக முடியாதவங்க வந்து இங்கே வந்து நீங்கள் வரலாம் தாராளமாக. ஏன்னா திருவண்ணாமலையாச்சும் நிறைய பேர் சொல்கிற ஒரே ரீசன் என்னன்னா, ஆந்திரா ஆளுங்க நிறைய பேர் வந்துட்டாங்க, எங்களால் போக முடியல, வர முடியல. இது ரீசனு, அது ஒரு ரீசனாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ரஷ் ஆகுது, கூட்டமாக இருக்குன்னு. நீங்கள் வந்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பாட்டுன்னு தனியாக ஒரு சூப்பராக, அதாவது திருவண்ணாமலை போகிறவங்க நிறைய பேர் இந்த காட்டு ஓரமாக அப்படியே ஒத்தடி பாதையில் போகலாம் நல்லா இருக்குமே நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இங்கே தாராளமாக வந்து கிரிவலம் தாராளமாக போகலாம். வெறும் 3.5 கிலோமீட்ரு. 3 6 எங்கே போச்சு? சரி, 3 கிலோமீட்டர் இருக்கும் மேக்ஸிமம், இல்லை 3.5. அதனால் நீங்கள் தாராளமாக வரலாம். வயசானவங்க வர முடிஞ்சவங்க வரலாம். ஏன்னா மற்றபடி இங்கே வண்டி கிண்டி எதெல்லாம் வராது, நடந்து தான் போகணும். அதோட அங்கே சிமெண்ட் ரோடு போனீங்கன்னா வண்டி வசதி இருக்கவங்க நீங்கள் அப்படி வந்து சும்மா பார்த்துட்டு வேணால் போகலாம், தவிர கிரிவலம்லாம் போக முடியாது. பிரசாதம் போடுவாங்க, வந்து சாப்பிட்டு போங்க. பிரசாதம் அண்ணாதானம் போடுவாங்க. இப்போ பௌர்ணமிக்கு மட்டும் தான், டெய்லியெலாம் போட மாட்டாங்க. அப்புறம் வீடியோவில் பார்த்துட்டு வந்து எங்கே பிரசாதம் கேட்டால் என்ன பண்ணுவேன்? என்ன பார்க்கலாம்? மயில். இங்கே வந்தால் மயில் பார்க்கலாமா? பார்க்க முடியலாம். என்ன கேட்பாங்க நீ? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சவுண்டு கேட்கும், மயில் கத்துற சவுண்டுனா கேட்கும், பார்க்க முடியாது. அது இல்லை, மயில் கண்மையோடு வரும். சிமெண்ட் ரோடு போனாலே பார்க்கலாம். விடிகால பார்க்கலாம். அது விடிகாலில் வரணும். வருவாங்க விடிகாலில். நீ வருவியா? சிவன் பார்க்கறதுக்கு வருவாங்க, அப்படியே பார்க்கலாம். வந்தால் கோயில் பூட்டி தான் இருக்கும். ஐயர் எத்தனை மணிக்கு வராது? ஏண்டா பரவாயில்ல, ஃபஸ்ட்டு கிரிவலம் போயிட்டு அப்புறம் அங்கே போகலாம். இப்போ நம்மளே வரும்போது ஐயர் நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம் கிரிவலம், அப்போ தான் ஐயர் வராது. குமார், இந்த காட்டுக்குள்ள சிங்கப்புலி வருமாப்பா? வரும், ஆனால் வராது. நான் சீரியஸாக கேட்குறேன். வராது. மயில் பாருங்க. வீடியோவில் தெரியுமா தெரியலையே. நீ பார்த்தியா? பார்த்தேன். நான் ஃபுல்லாக பார்க்கல. அந்த சைடு போனால் பார்க்கலாம். பரவாயில்லையே, நீ பேசுனது ஒரு உண்மை நடந்துக்கிறா. மயில் பார்த்துட்டோம். எங்கடா பொயில சொல்லக்கூடாது. இது இந்த வழியில் போச்சு. சத்தம் கேட்குது.
சத்தம் கேட்குது. இப்படிதான் போச்சு. சத்தம் கேட்குது. இரு, வீடியோ ட்ரிம் பண்ணும்போது எடிட் பண்ணும்போது தெரியுதா இல்லைன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி தான், ஏன்னா நீ முன்னாடி போறிய மறைச்சிக்கிட்டு. ஏய் லைட்டாக தெரிஞ்சுதுடா. தெரிஞ்சது, நான் பார்த்தேன். எடிட் ஆனா வந்து ட்ரிம் பண்ணும்போது எடிட் பண்ணும்போது தான் தெரியும் அது மறைஞ்சிருச்சா இல்லை உண்மையா போச்சான்னு. போச்சு, உண்மையா போச்சுடா. இதுல தெரியணும்ல. இதுல தெரியுதா இல்லைன்னு நான் சொல்றேன். கேமரால நான் பார்த்தேன். லாஸ்ட் அது வால் பார்த்தேன். பெண்மயில், ஆண்மயில் இல்லை, தோகை இல்லை. நிறைய மயில் இது போல. இங்க பாருங்க விநாயகர். இங்க ஒரு லிங்கம் இருந்தது, விநாயகர்லாம் இல்லை. இப்போ விநாயகர் வச்சிருக்காங்க. இதுதான் ஒத்தடை பாதை. இங்க ஃபர்ஸ்ட் ஒன்றும் மோசமா இருக்கும், மழை பெய்யும் நல்லா பாதி கல் உருண்டு போய் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வாட்டி வெயிலுக்கு மழை ஓரளவுக்கு நல்லா தப்பிச்சான். குரு சொல்லுப்பா. மேல சிவன் கோயில் இருக்காளா? நீ நார்மல் வாய்ஸ்லேயே பேசுறா டேய், அஸ்தி வாய்ஸ்ல பேசுற. இப்போது கல் பாதை முடிந்து போகுது. ரோட்டு பாதை வரும். இப்போ ரோட்டு பாதை வரும் பாருங்க. 4 நிமிஷம் புத்து வரும். சாமி கும்பிட்டுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபிளாட் வாங்கிக்கலாம் நீங்க கிரிவல வந்தா. டேய் நம்மளடா ஃபிளாட் ப்ரமோஷன் பண்ணலடா டேய், கோவில் ப்ரமோஷன் தான்டா பண்றோம். இந்த திருவண்ணாமலை திருக்கச்சூருக்கு. ஏன்னா திருவண்ணாமலைக்கு போக முடியாதவங்க இங்க வந்து போய்க்கலாம் கிரிவலம். ஓகே சார். மெயின் ரீசன் சிவன் பாதப்பட்ட மண். என்ன மண்? சிவன் தன் பாதத்தை வைத்த மண். ஓகே குட். என்ன சொல்ல போகலாம்? மண்ணே மருந்தே. நான் அதை கேட்கல, நான் சொன்னதை சொல்ல போகலாம். சிவன் சரி, சிவன் வந்து மண், இந்த ஊர் மண்ணில் கால் எடுத்து வச்சாரு. இது அப்படியே சொல்ல பார்க்கலாம். சிவன் வந்து மண் எடுத்து கால் எடுத்து வச்சு. மண் எடுத்து காலில் வைக்கலடா. சிவன் வந்து தன்னோட பாதத்தை சொல்லிடுறேன். சிவன் வந்து நம்ம காலில் இந்த கால் எடுத்து மண்ணில் வச்சாரு. அது சொல்லணும். சொல்லு போடாடி. சரி சொல்லு ஒரே வாட்டி. இவர் அங்க இங்க யாரோ சிவனை மண் பாதை காலை எடுத்து வச்சார். மறுபடியும் சொல்லு. சொல்லு 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 ஒரே வாட்டி. டேய் சிவன் மண்ணில் காலை எடுத்து வச்சார். பாதை காலை எடுத்து வச்சா. மண்ணில் எனக்கே குழம்பாயிச்சாடே. சரி விடு, ரைட்டு, மண்ணே மருந்து முடிச்சுக்கலாம் விடு. அங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் விளக்கு தெரியும். அது விளக்கு தெரியுமா?
தீபம் ஏற்றுற இடம் தெரியும் சொல்லுடா. விளக்கு தெரியுமாமே விளக்கு? நீ சொல்கிறாப்பா. சிமெண்ட் ரோடு முடிஞ்சு மறுபடியும் நீங்கள் வந்து உங்களோட ரைட்டில் ஒரு பாதை ஏறும். அதை ஏறி வந்தீங்கன்னா கிரிவை வந்து முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் கோயில்கிட்ட போயிடும்.